வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முகப்பு வச்ச மாதிரி தாலி செயின் தான் பார்க்க போகிறோம். முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா காலத்தில் பாட்டியெல்லாம் வந்து ரெட்டவடி செயின் போட்டிருப்பாங்க, அதில் முகப்பு பெருசாக வச்சு போடுவாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் பெரிய முகப்பு வச்சு போடுறதெல்லாம் இல்லை. அதுக்கு பதிலாக ரொம்ப அழகாக க்யூட்டாக அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. கோல்டுலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி முகப்பு வச்ச செயின் கிடைக்குது, அதுமாரி டைமண்டில் இருக்குது, ஏடிக்கெல்லாம் பொறிச்ச மாதிரி நிறைய டிசைன்ஸில் பாம்பே டிசைன்ஸ் அந்த மாதிரி நிறைய வகையெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ கிராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கிராம்ஸ்லாம் இந்த மாதிரி செயின்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதில் வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எந்த ஷோரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரி தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாலு சவரனில் இந்தமாரி முகப்பு வச்ச செயின்லாம் கிடைக்கிது உங்களுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவின்னு சொல்லி காட்டினாங்க. இந்த ஸ்டோன் வேணான்னா பார்த்தீங்கன்னா இது பதிலாக கோல்டும் வச்சு தராங்களா உங்களுக்கு. இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, அதுக்கு கீழே வந்து பிங்க்கு கலரில் இருக்குது. ரொட்டேட் ஆகுது அந்த ஸ்டோன் பால்ஸு. நல்லா இருக்குது டிசைன் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 சவரன் ஆகுது. இது மேலேயும் கீழேயும் பால்ஸ் வச்சுருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிங்க் கலரில் இருக்கு இல்லையா, மேலேயும் கீழேயும். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்திருக்கு. அடுத்த பக்கம் திருப்பினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் க்ரீன் வந்துட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் டிசைன் இருக்குது. அதனால் நீங்கள் ரெண்டு பக்கமும் இதை மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். அதை இல்லை நிறைய டிசைன்ஸ்லாம் அதுமாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அதில் எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்து அப்படி அப்படியே காட்டிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு. இல்லை கோல்டு வச்ச மாதிரியும் ஃப்ளவர் வச்ச மாதிரிலாம் கூட டிசைன்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. பட்டர்ஃப்ளை வச்ச மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 4 சவரன் ஆகுது. இது மேலேங்கிலையும் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் மாதிரி டிசைன் கொடுத்து சென்டரில் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி அழகான டிசைன்ஸ்லாம் பண்ணி வருது. இதெல்லாம் வந்து பாம்பே டிசைன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெர்சன்டேஜ் அதாவது வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 8 to 12.5 வந்து வேஸ்டேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இது ஸ்டோனுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பீகாக் டிசைனில் இருக்குது. இது வந்து 7 சவரன் ஆகுது. இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கொஞ்சம் மொத்தமாக போடணும் கொஞ்சம் பார்வையாக அப்படின்னா நீங்கள் இதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். பீகாக்கு வச்ச மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒயிட் ஸ்டோனில் இருக்குது ஃபுல்லாக. அது கொண்டன்னு சொல்லுவோம்மா மேலே அந்த இடத்துல க்ரீன் ஸ்டோன்லாம் வச்ச மாதிரி இருக்குது பாருங்களேன். இதில் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது மாடல் தேவைன்னா அந்த டிசைனும் செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெருசாலாம் வேணாம், அதிலே கொஞ்சம் சின்னதாக பீகாக் டிசைனில் ஏதாவது கிடைக்குமா கலர்ஃபுல்லாக அப்படின்னா நீங்கள் இந்த டிசைனே சூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 5.5 சவரன் ஆகுது. அதாவது 6 பவுனுக்கு கொஞ்சம் கம்மி. இது நாங்கள் காட்டுற 5.5 பவுனு அதெல்லாம் ஒரு 100 மில்லி 200 மில்லி முன்ன பின்ன இருக்கும். ஓகே, இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவும் அந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு அதுவும் க்ரீனும் பிங்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் வேணாம் எனக்கு பிளெயினாக வேணும்னாலும் கோல்டில் அதுமாரி செஞ்சு உங்களுக்கு தராங்க. அது கொஞ்சம் வேஸ்டேஜ் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடி கல்லுன்னு சொல்லாமல் அந்த கல் மாதிரி சின்ன சின்ன ஒர்க் வச்ச மாதிரி செஞ்சுருக்காங்க. ஒயிட்டு பிங்க்கு க்ரீன் கலர் காம்பினேஷனில். இதெல்லாம் போட்டோம்னா நிறைய செயின் போடணும்னு அவசியம் இல்லை. இது ஒன்று போட்டு ஒரு சின்ன ஒரு நெக் செட் போட்டாலே போதும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கழுத்து ஃபுல்லாக நிறைவாக இருக்கும்.
என்ன கேட்டால் அந்த பால்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைமண்ட். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே டைமண்ட் செட். இது வந்து ரீவேல்யூஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து வேஸ்டேஜ்னு இல்லாமல் மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 5 சவரன். இதோட ப்ரைஸ் இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,73,000 ஆகுது. இது மேக்கிங் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.14 வந்து மேக்கிங் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இதுக்கு நிறைய டிசைன் இருக்குது. அங்கே பார்த்துட்டு இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5, 5.5 பவுனு 6 பவுனுக்குள்ளே உள்ளதான். ஸ்டோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஏன்னா இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டிட்டுக்குன்னா இந்த பால்ஸ் இதுதான் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கனால இதோட ப்ரைஸ் இன்னைக்கு ரேட் என்ன இருக்கோ அதை கால்குலேட் பண்ணி எனக்கு இந்த ப்ரைஸு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு. உங்களுக்கு இதுக்கு வந்து ஸ்டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்களாம். இந்த ஸ்டோனோட ப்ரைஸ் எத்தனை கேரட்டில் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா டைமண்டை பொறுத்த வரைக்கும் கேரட்டும் அந்த ஸ்டோனோட வேலைக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகும். நார்மலாக நம்ம கோல்டு வாங்குறதுக்கும் இருக்கும். தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த. சாதாரணமாக தாலி சரடு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2, 2.25, 2.5 பவுன் எல்லாம் இருக்குது. பட் அதில் ஒன்றும் பெருசாக டிசைன் இருக்காது. இந்த ஸ்டோனுக்கு வெளியில் உங்களுக்கு பார்க்குறீங்களா பிளெயினாக செயின் அந்த மாதிரி டிசைன்ஸு முறுக்கு செயின் அதுமாரி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு உங்களுக்கு கம்மியாகும். அதாவது ஒரு 75,000 80,000க்கு உங்களுக்கு அந்த வேஸ்டேஜ் எழுதி அதுலலாம் வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக போடுறாங்க. பட் இந்த மாதிரி பாம்பே டிசைன் ஒர்க்கு அந்த மாதிரி ஒர்க்கு வச்சதுன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் அதோடது போடுறாங்க. இந்த டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 lakhs அந்த மாதிரி வரும். இப்போ 1,73,000லேருந்து 2.5 lakhs வரைக்கும் உள்ள செயின் தான் இங்கே காட்டியிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு இந்த டிசைன் பார்க்கறதுக்கு. ஸ்டோன்லாம் வேணாம் எனக்கு அதுமாரி கோல்டில் ஒர்க் பண்ண மாதிரி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4 சவரனாது அதாவது ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. மேலேயும் கீழே சின்ன சின்ன ஹார்ட் கொடுத்து மிடில் கொஞ்சம் பெரிய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. இதுமாரி சிம்பிளான உங்களுக்கு தாலி செயின் உங்களுக்கு அங்கே கிடைக்கிது. உங்களுக்கு நம்ம சேனலில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மட்டும் இல்லாமல் குக்கிங், ரிவ்யூ, ட்ராவல், அன்பாக்சிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கவர் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மகாபலி டூரை வந்து ஏற்கனவே தமிழ் ட்ராவலர் பிரியா ரமேஷ்னு நமக்கு இன்னொரு சேனல் இருக்கு. அந்த சேனலை இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா அதை கூட நீங்கள் செக் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். எல்லா வித விஷயமாகவும் கலந்து தான் நம்ம சேனலில் வர்றதுனால இதுதான் நம்ம சேனல் அப்படிங்கிறது ஒரு இது பர்டிகுலராக எதுவும் வராது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அந்த கண்டென்ட்லாம் வரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குற வரைக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.